அன்பு மக்களே வணக்கம். நான் உங்கள் பாவ்யா ரவிக்குமார். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை சாதாரண கதை இல்ல. நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் நின்னு திரும்பி பார்க்க வைக்கும் கதை. ஒரு கப்பு காஃபி எடுத்துட்டு ரிலாக்ஸா உட்காருங்க. கதை முடியும் போது உங்க மனசுல ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். கதைக்கு போகலாமா? ஒரு ஊர்ல அருண்னு ஒரு பையன் இருந்தான். வயசு 30, நல்ல படிப்பு, நல்ல வேலை, ஆனா மனசுல நிம்மதி இல்ல. எப்ப பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு கேள்வி, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஆனா ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கை இப்படியே இருக்குன்னு தனக்குத்தானே கேட்டுட்டே இருப்பான் அருண். அவனை விட குறைவா படிச்சவங்க முன்னாடி போயிட்டாங்க, நண்பர்கள் வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க. அருண் மட்டும் இன்னும் அதே இடத்தில். அவன் தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு ஒரே வார்த்தை தான் சொல்வான், என்னால எதுவுமே முடியாது. அந்த ஒரு வார்த்தை அவனோட வாழ்க்கைய மெதுவா உடைச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு மலைப்பகுதிக்கு போனான். அங்க ஒரு வயசான ஜென் ஆசான் இருந்தாரு. அவரை எல்லோரும் அமைதி தாத்தான்னு கூப்பிடுவாங்க. அருண் போய் கேட்டான், தாத்தா, நான் ரொம்ப முயற்சி பண்றேன், ஆனா என் வாழ்க்கை முன்னேறவே இல்லை. தாத்தா சிரிச்சாரு, ஒரு வார்த்தையும் பேசல. அருணை கூட்டிட்டு ஒரு மூங்கில் தோட்டத்துக்கு போனாரு. அங்க 2 செடி இருந்தது. ஒன்று பூச்செடி, இன்னொன்று மூங்கில். தாத்தா கேட்டாரு, இதுல எது வேகமா வளர்ந்துச்சு? அருண் உடனே சொன்னா, பூச்செடி தாத்தா. தாத்தா சிரிச்சாரு, ஆமா, ஆனா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பாரு. 5 வருஷம் ஆச்சு, மூங்கில் எதுவுமே வெளியில வரல. அத பார்த்த எல்லோரும் இது செத்து போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த 5 வருஷமும் மூங்கில் வெளியே இல்ல, உள்ளே வளர்ந்துட்டு இருந்தது. வேறு மண்ணுக்குள்ள ஆழமா பரவிக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அது திடீர்னு உயரமா வளர ஆரம்பிச்சது. சில மாதத்துல மத்த எல்லா மரங்களையும் தாண்டி உயரமா வளர்ந்து நின்னுச்சு. தாத்தா சொன்னாரு, அருண், உனக்கும் இதுதான் நடக்குது. வெளியே வளர்ச்சி தெரியலனா உள்ளே வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அவசரப்படாதே, ஆழமா வளரு. நம்ம காலம் வரத்துக்கு முன்னாடி நம்ம வேர் பலமா ஆகணும், மூங்கில் மாதிரி. அடித்தளம்